அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். கார்பனைல் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள் இந்த பாடத்திலிருந்து புக் பேக் கொஷின்ஸில் கொஷின் நம்பர் 2. இது ஒரு ப்ராப்ளம், ஆர்கானிக் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு ஒரு 6 லைனில் இருக்குது, ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்குது. கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையிலே இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப சின்ன ரியாக்ஷன்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே இந்த கொஷினை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த ரியாக்ஷன் பேஸ்டு இந்த கொஷினை சால்வ் பண்ண போகிறோம். ப்ளஸ் அங்கங்கே குட்டி ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த சேர்மத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அதையும் நான் சொல்ல போகிறேன். முதல்ல கொஷினை புரிஞ்சுப்போம். C2H3N எனும் மூலக்கூறு வாய்ப்பாடு கொண்ட சேர்மம் A. அப்போது என்ன புரிஞ்சுக்கணும்? C2H3N இவரு தான் சேர்மம் A. இவரு அமில நீரார் பகுப்பில், பாருங்க அங்கே வேர்ட்ஸில் கொடுத்துக்கிறத நான் இதை மாதிரி எழுதிடுறேன். அமில நீரார் பகுப்பில் சேர்மம் Bஐ தருகிறது. ரைட்டா? இப்போ இந்த மாதிரி அமில நீரார் பகுப்புனா நீங்கள் இதை மாதிரி எழுதக்கூடாது. நீரார் பகுப்புனா H2O, அமிலம் அப்படிங்கிறப்ப H+ அப்படி எழுதலாம். இல்லைன்னா சிம்பிளி H3O+ அப்படின்னு போட்டாலே அது அமில நீரார் பகுப்பை குறிக்கும். இந்த மாதிரி குட்டி விஷயத்த நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உள்வாங்கிக்கணும். அப்போ உங்களால் அந்த ஈக்குவேஷனை புரிஞ்சுக்கிட்டு எழுத முடியும். சரியா? இப்போ அடுத்தது பாருங்களேன். B ஆனது தயோனைல் குளோரைடுடன் வினைப்பட்டு, இப்போ தயோனைல் குளோரைடோட ஃபார்முலா தெரியணும். அது SOCl2 வினைப்பட்டு Cஐ தருகிறது. சும்மா கொஷினை நான் அப்படியே ஈக்குவேஷனாக எழுதுகிறேன், மைண்ட் மேப் மாதிரி எழுதுகிறேன், அவ்வளோதான். ரைட்டா? இந்த Cயுடன் பென்சீன், இது கூட பென்சீன் வினைபுரியுதான். பென்சீன் C6H6 யார் முன்னாடி வினைபுரியுது? நீரற்ற, கொஷினில் பாருங்கள், நீரற்ற அலுமினியம் குளோரைடு முன்னிலையில் வினைப்பட்டு சேர்மம் Dஐ தருகிறது. டி என்ன ஆகுது? ஜிங்க் பார் Hg மற்றும் அடர் HCl ஒடுக்கமடைந்து சேர்மம் ஈயை தருகிறது. எனில் AR, BR, CR, DR, ERன்னு கேட்குறாங்க. இவ்வளோ பெரிய கொஷினை சிம்பிளாக இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டோம். இப்போது உங்களுக்கு முதல்ல இவர் யாருன்னு கண்டுபிடிச்சா ஓரளவுக்கு சொல்ல முடியும். ரைட்? முதல்ல நான் இவர் யாருன்றத ஒரு ட்ரிக் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இந்த வினைலாம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த C2H3N அப்படிங்கிறப்ப அது என்னன்னு எனக்கும் கூட தெரியல. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், அதில் எப்படி ஒரு அல்கைல் தொகுதி இருக்கும்ல, உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிள் அல்கைல் தொகுதி எது? முதல்ல எடுத்த உடனே நீங்கள் என்ன சொல்வீங்க? மெத்தில் தொகுதி சொல்வீங்களா மாட்டிங்களா? ஸோ அதை இதுலேருந்து கழிச்சிருங்க. கெமிஸ்ட்ரிலாம் போல மெத்தில் தொகுதியை கழிக்கிறோம். அப்போ C2 Cயில் ஒரு C போச்சுன்னா 3 C, 3 Hல 3 போச்சுன்னா ஒன்றுமே கிடையாது, N. பாருங்கள், Cயும் Nனும் சேர்த்தா CN. அப்போ இந்த சேர்மம் ஏன் CH3CN இருக்கக்கூடாது? CNனா சயனைடு தானே, CH3னா மெத்தில் தானே. அப்போ இது மெத்தில் சயனைடு தானே. மெத்தில் சயனைடு தான், ஏன் இருக்கக்கூடாதுன்னு இல்லை, இது மெத்தில் சயனைடு தான். புரியுதா? இப்போ இது அமில நீரார் பகுப்பு பண்ணுறோம். ப்ராப்பராக எழுதிட்டு வரலாமா? CH3CN அதுதான் ஏன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை நம்ம அமில நீரார் பகுப்பு பண்ணுறோம். சயனைடை நீங்கள் அமில நீரார் பகுப்பு பண்ணிங்கன்னா அது கார்பாக்சிலிக் அமிலத்தை தரும். ரைட்டா? அப்போது இது என்னவா மாறும்? CH3CO பிரித்து எழுதிக்கலாம் நம்ம, OH அப்படின்னு மாறிடும். ஸோ இதுதான் சேர்மம் B. இது மெத்தில் சயனைடு, இதோட பேர். ரைட்டா? இது யாரு? அசிட்டிக் அமிலம். ஐயூபேக் பேரும் இவங்களுக்கெல்லாம் எழுதலாம். எத்தனாயிக் அமிலம் எது வேணால் எழுதலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், அது என்ன பண்ணணும்? SOCl2 கூட ட்ரீட் பண்ணும். SOCl2 ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க.
இந்த மாதிரி SOCl2 வினை புரியுதுன்னா இந்த பாண்ட் அப்படி பிரேக் பண்ணணும், இந்த பாண்டை பிரேக் பண்ணணும், ரைட்டா? இப்போது இந்த 2 Cl இருக்கா, இந்த எண்டில் ஒரு Cl சேர்த்துடணும், இந்த எண்டில் ஒரு Cl சேர்த்துடணும், மிச்சம் SO இருக்கா நடுவில் சேர்த்துடணும். இப்போ என்ன ப்ராடக்ட் வரும்னு நினைக்கிறீங்க? CH3 C டபுள் பாண்ட் O Cl இங்கே சேருதுன்னா Cl. சரியா? இவரு தான் சேர்மம் C. யார் இது? பேர் தெரியணும். இந்த தொகுதிக்கு பேர் அசிட்டைல் தொகுதின்னு பேர், ரைட்டா? இதுக்கு பேர் அசிட்டைல் குளோரைடு. ஐயூபேக் நேம் வைக்கணுமா? அதுவும் வச்சுக்கலாம். எத்தனை கார்பன் இருக்கு? 2 கார்பன் இருக்கு. 2 கார்பன் வந்தால் பேர் எதில் ஆரம்பிக்கணும்? எத்தில் ஆரம்பிக்கணும். இப்போ எத்தனாயில் குளோரைடு. நான் சொல்கிறத காதில் வாங்கிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. இப்போ கூட யார்? HCl, ரைட்டா? ப்ளஸ் HCl ப்ளஸ் இது யார்? SO, இது ஒரு SO2. இதெல்லாம் துணை விளைபொருள்கள். இவங்களெல்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது, பட் உங்களுக்கு புரியணுமேன்றதுக்காக இங்கே எழுதுகிறேன். நீங்கள் எக்ஸாமில் டெஸ்ட்டில் எழுதுகிறப்ப இதெல்லாம் எழுதணும்னு அவசியமே கிடையாது. CRன்னு தெரிஞ்சு போச்சா? அசிட்டைல் குளோரைடு. இப்போ சியை பென்சீன் கூட நீரற்ற அலுமினியம் குளோரைடு கூட ட்ரீட் பண்ணும். இந்த நீரற்ற அலுமினியம் குளோரைடு அப்படின்னோடனே டக்குன்னு உங்களுக்கு உங்கள் மைண்டில் அது ஃப்ரீடல் கிராஃப்ட் வினை. நீங்கள் நல்லா கொஷினை படித்து பாருங்கள். இதோடு முடிச்சுட்டு தருகிறது, முடிச்சுட்டு பென்சீன். அதனால நான் பென்சீனோட அமைப்பை எழுதுகிறேன், ஸ்ட்ரக்சரை எழுதுகிறேன். பென்சீன் சியுடன் வினைப்பட்டு, கொஸ்டினை பாருங்க, சிஆர் இவர் தானே, அப்போது CH3 C டபுள் பாண்ட் O Cl வினைப்பட்டு யாரோட முன்னிலையில்? நீரற்ற AlCl3 முன்னிலையில். அப்போ என்ன ஆகுது இங்கே அப்படின்னா, இங்கே ஒரு H இருக்குன்னு வச்சுக்கோங்க, இருக்குமா இல்லையா? இந்த ஹெச்சும் இந்த Clலும் போயிடுவாங்க, HCl வெளியில். அப்போ எந்த பக்கம் போச்சோ அது போய் அங்கே கனெக்ட் ஆகிடும். அப்போ என்ன வரும்? பென்சீன்றிங்க அப்படியே போட்டுடலாமா? போட்டுட்டு இந்த CO இங்கேருந்து தானே நம்ம Cl எடுத்தோம். அப்போ இதை தான் கொண்டு போய் இந்த கார்பனை கொண்டு போய் இங்கே அட்டாச் பண்ணக்கூடாது, எங்கே போச்சோ அந்த கார்பனை அட்டாச் பண்ணணும். அப்போது C டபுள் பாண்ட் O CH3. இப்போ இந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சரை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். நல்லா படித்தவங்களுக்கு, நல்லா இதெல்லாம் தெரிஞ்சவங்க டக்குன்னு சொல்லிடுவேன். ஸோ தெரியாதவங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கும். அப்போ நீ என்ன பார்க்கணுன்னா, இங்கே வினைச்செயல் தொகுதி யாருன்னு பார்க்கணும். இங்கே வினைச்செயல் தொகுதி யாருன்னா C டபுள் பாண்ட் O தான். இவர் யார்? இவர் ஒரு கீட்டோன். இந்த பக்கம் யாருக்கா? மெத்தில். இது யார்? ஃபினைல். பென்சீன் ரிங்குன்னு சொல்லக்கூடாது, புரியுதா? இது பேரண்டாக இருந்தால் தான் பென்சீன் ரிங்கு, இது பதிலி சப்ஸ்டிடியூவெண்ட். அப்போ இது ஃபினைல். இப்போ மெத்தில் ஃபினைல் கீட்டோன். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அசிட்டோஃபினோன். ஃபஸ்ட்டு தடவை கேட்குறப்ப தான் ஒரு மாதிரி இருக்கும். அவரை நல்லா ஆசையாக செல்லமாக பார்த்து அவர் பேரை நல்லா உள்ள வாங்கிக்கோங்க. எங்கே பார்த்தாலும் அவர் பேரை நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க. ஸோ இவரு தான் சேர்மம் டி. ஸோ டியையும் கண்டுபிடிச்சிட்டோம். கொஷினில் பாருங்கள், மேலும் டி ஜிங்க் HG மற்றும் அடர் HCl ஒடுக்கமடைந்து சேர்மம் ஈயை தருகிறது. சரி, இதை நான் திருப்பி எழுதிக்கட்டுமா? நீங்கள் எழுதாமல் டைரக்டாக அப்படியே கூட போடலாம். COCH3 அப்படியே ஷார்ட்டாக போட்டுடுறேன். நீங்கள் இப்படி போடாமல் பாருங்கள், இப்படி கூட போடலாம். உங்கள் டீச்சர்ஸ் இப்படி கூட சொல்லி தந்திருப்பாங்க, C6H5 COCH3ன்னு. இதுவும் கரெக்டு தான், இதுவும் அசிட்டோஃபினோன் தான். இப்போ இது கூட ஒரு ஒடுக்கும் காரணியை ட்ரீட் பண்ணுறோம். அது யாருன்னா கொஷின்லேயே கொடுத்துருக்குறாங்க, ஜிங்க் HG அடர் HCl. அப்போது இந்த ஒடுக்கும் காரணியை பார்த்த உடனே உங்களுக்கு இங்கே என்ன நடக்கும், இது என்ன வினைன்னு தெரியணும். ரொம்ப சிம்பிளானது, ஒரே விஷயம், நீங்கள் இதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். இது கிளிமென்சன் ஒடுக்கம், ஒரு பெயர் ஒடுக்கம் இது, புரியுதா? அப்போ என்னாகும், இதை ட்ரீட் பண்ணால் இந்த CO தொகுதி CH2O மாறிடும், CH2ஆ
மாறிடும். CO தூக்கிட்டு நீங்கள் CH2 போடணும், அவ்வளவுதான். அதுதான் வினை விளைபொருள். பாருங்கள், CO தூக்கிட்டு CH2 CH3, அவ்வளவுதான். பாருங்கள், இதுதான் கொஷினில் சொல்கிற சேர்மம் E. யார் இது? இது பென்சீன், இது எத்தில். நீங்கள் இங்கே ஃபினைல் சொன்னீங்களே, இங்கே மட்டும் ஏன் பென்சீன் சொல்கிறீங்க? இங்கே இவர் பதிலி, இங்கே இவர் தான் பேரண்ட்டு. இவர்கிட்ட இருக்கிற ஒரு ஹெச்சுக்கு பதிலாக எத்தில் தொகுதி இருக்குது. அப்போ இதோட பேர் எத்தில் பென்சீன். எத்தில் எத்தில் தொகுதி இருக்கா, எத்தில் பென்சீன். புரியுதா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருக்கா? எல்லா ஈக்குவேஷன்ஸையும் இந்த மாதிரி எழுதிட்டு கடைசியில் நம்ம ABCDE அவங்களோட ஃபார்முலா பேர் இதை நம்ம டேப்லேட் பண்ணிடணும். இப்போ நான் எழுதியிருக்கிற எல்லா பேருமே காமன் நேம்ஸ் தான், பொது பெயர் தான் எழுதியிருக்கிறேன். சப்போஸ் எக்ஸாமில் கொஷினில் இந்த சேர்மங்களின் IUPAC பெயரை தருகன்னு கேட்டுட்டா நீங்கள் கட்டாயம் IUPAC பேர் தான் எழுதணும். சயனைடுக்கு நைட்ரைல் தான் IUPAC பேர். 2 கார்பன் இருக்கு, அப்போ ஈத்தேன் நைட்ரைல்னு சொல்லணும். அசிட்டிக் ஆசிடில், அசிட்டிக் அமிலத்தில் 2 கார்பன் இருக்குது, அப்போ எத்தனாயிக் அமிலம். இது எத்தனாயில் குளோரைட், இதுக்கு அசிட்டோஃபினோன்னே எழுதலாம். இது எத்தில் பென்சீன். ஸோ IUPAC பேர் கேட்டால் இதுதான். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.